ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நாச்சோஸ். அரிசி மாவை வச்சு நாச்சோஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இல்லை கிறிஸ்பியாக உடச்சா நல்ல கடையில் கிடைக்கிற கிறிஸ்பினஸோடு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் குறைப்பாக அரைச்சிட்டு வரப்போகிறோம். அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிடுங்க. 1 கப் அரிசி மாவை நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக கடையில் வாங்குறத விட நீங்கள் ஒர்த்தாக வீட்டிலே பண்ணலாம். சாப்பிடும் போதே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த மாவை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா நம்ம கையில் பிசையும் போது இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பால் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதை எடுத்துட்டு அதை ஒரு சப்பாத்தி பருத்துற கட்டையில் எடுத்து நம்ம ஷேப் பண்ண போகிறப்ப ஒட்டவே ஒட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி கிடச்சிரும். அப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆயில் கையில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே க்ரீஸ் பண்ணாமல் தான் நான் இது ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியோ இல்லைனா நான் இன்றைக்கி பீஸா கட்டர் வச்சு நாச்சோஸ்க்கு தேவைப்படுற ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பப்படுறீங்களோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் பாதி எடுத்திருக்கேன், பாதி நார்மல் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி, இது பிஸா கட்டர் வச்சு தான் பண்ணணும் இல்லை, ஒரு கத்தி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதை நல்லா ஹீட் ஆனதும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்தையும் அது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோட நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் குர்குரே, லேஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களுக்கு அரிசி மாவு மட்டுமே வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஓமம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்.
அதில் வந்து இஞ்சி, ஓமம், ஜீரகம் இது எதுவுமே வந்து உடம்புக்கு கெடுதலான பொருள் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இது வந்து குழந்தைங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்ம ஷாப்பில் வாங்கணுன்னு தான் நினப்பாங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். நான் எதுக்காக அந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணேன்னா, அது வந்து ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுறேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை நார்மலாகவே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சில்லி பவுட்ரு போட்டு இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்ஸ்.